எல்லாரும் எதுல வேண்டாலும் போகலாம். தெருவு என்பது எல்லாருக்கும் பொதுவானது. யாருக்கும் கூடுதல் உரிமையெல்லாம் பாராட்ட முடியாது. தெருவில் பள்ளிவாசல் இருக்குங்கிறதுனால இன்னொருத்தர் போறதுக்கான உரிமையை யாரும் மறுக்க முடியாது. ஒரு தெருவில் கோவில் இருக்கிற காரணத்தினால அந்த பக்கத்தில் கிறிஸ்துவரோ முஸ்லீமோ போகக்கூடாது அப்படின்னு சொல்ற உரிமை யாரும் கிடையாது. ஆனா ஒன்னே இருக்குது, சமீப காலம்னா நான் சொல்ற ஒரு 50 வருஷ காலமா 50 வருஷ காலமாக நம்ம மக்கள் மத்தியில பிரிவினை வித்துக்களும் விஷ வித்துக்களும் தூவப்பட்டிருக்கு. ஒரு சமுதாயத்துக்கு எதிராக இன்னொரு சமுதாயத்தை தூண்டிவிடக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நிறைய நடக்கிறது. பொது மேடைகள்ல, எழுத்துக்கள்ல, பேச்சுக்கள்ல இந்த மாதிரி எல்லாம் நடக்கக்கூடிய நிலையில சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி, ஒரு அச்சத்தின் காரணத்துக்காக வேண்டி அரசாங்கமே சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறது உண்டு. உதாரணமா இப்ப திருவல்லிக்கேணி சென்னையில் ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் சில ஊர்வலங்கள் போறதுக்கு காவல்துறை அனுமதிக்க மாட்டாங்க. முஸ்லிம்களும் கூட அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. ஏன் அப்படி பண்றாங்கன்னு கேட்டா, ஊர்வலம் போறவர்கள் ஊர்வலம் போய்கிட்டே இருந்தார்கள்னா பிரச்சனை வராது. ஊர்வலம் இந்து சகோதரர்கள் ஊர்வலம் போவாங்க, அதுல 2 விஷயம் இருப்பான், அல்லது இந்த பக்கம் 2 விஷயம் இருப்பான். இங்க இருந்து அவங்கள விட்டாலும் சரி, அங்க இருந்து இவங்கள விட்டாலும் சரி, 2 சமுதாயத்துடைய 10 தலை இன்னைக்கு உருண்டும். அதாவது மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம இது ஒரு பெருசா எடுத்துக்கிற வேண்டியது இல்லை. அமெரிக்கா இருக்குது, நாகரிக முதிர்ச்சி அடைந்த ஒரு நாடு. பல விஷயங்களுக்கு அவர்களை நம்ம முன்மாதிரியா கொள்ள முடியாட்டாலும் இதுக்கு கொள்ளலாம். அதை கண்டுக்கிறவே மாட்டாங்க. அந்த காழ்ப்புணர்ச்சியோட எதையும் பார்க்க மாட்டார்கள். அந்த மாதிரியான பெருந்தன்மை வராத ஒரு சமுதாயம் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் ஒரு ஊர்வலம் போகுது, ஒரு முஸ்லீமுடைய ஊர்வலம் இந்துக்கள் கோவில் வழியா போகுது. உதாரணத்துக்கு போகக்கூடிய நேரத்தில் இந்த ஊர்வலத்தில் போறவன் ஒரு கல்லை விட்டு கோயில் பக்கம் எரிஞ்சாண்டு வைங்க, அல்லது கோவில்ல 2 விஷயமே ஒளிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து ஒரு கல்லை ஊர்வலத்தில் விட்டாண்டு வைங்க, எவன்டா அடிச்சது எவன்டா போனது 2 பேரும் களத்தில் இறங்கினா 2 சமுதாயத்திற்கு மத்தியில் ஏற்படக்கூடிய மோதல் பல உயிர்களை பறிக்கக்கூடிய நிலைமைக்கு போயிருது. இது பல அனுபவங்கள் நம்ம கண்டிருக்கிறோம். இதே திருவல்லிக்கேணியில் இப்படி நடந்து ஒரு செருப்பு ஊர்வலத்தில் விழுவுது. செருப்பு விழுந்துச்சுன்னா என்ன, 2 பக்கம் ஊர்வலத்தில் செருப்பு விழுந்து இவன் சொல்றான், பள்ளிவாசலுக்குள்ள செருப்பு விழுந்துச்சுன்னு அவன் சொல்றான். கடைசியில 2 சமுதாயம் மோதிக்கொள்ள என்ன ஆச்சுன்னு சொன்னா 4 பேர் துப்பாக்கி சூட்ல காலி, பல கடைகள் சூறையாடப்படுது. அப்ப மனித சமுதாயத்துக்கு மத்தியில் எல்லாரும் நல்லவர்களாக நம்ம பண்பட்டுட்டோம் சொன்னா இது ஒரு யாரும் ஆட்சேபிக்க முடியாது கூடாது. அதே நேரத்தில் இன்றைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? இல்ல. மத ஊர்வலங்கள் கூட அரசியலாகி கொண்டு வரக்கூடிய காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். மத ஊர்வலங்களை பக்திமான்கள் ஒரு காலத்தில் செஞ்சாங்க. இன்றைக்கு மத ஊர்வலங்களை தங்கள் லாபத்துக்கு பயன்படுத்தக்கூடிய இயக்கங்கள் செய்யுது. அன்றைக்கு மத ஊர்வலங்களை இயக்கங்கள் நடத்தாது. முஸ்லீம் ஊர்வலமா இருந்தாலும் சரி, இந்து ஊர்வலமா இருந்தாலும் சரி, முஸ்லீம் மக்கள் அந்தந்த ஊர் மக்கள் சமுதாயமா சேர்ந்து பண்ணுவாங்க. இது என்னடான்னு கேட்டா அரசியல் ஆகிட்டு இருக்க ஒரு காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட நேரத்தில் இதை உரிமை பிரச்சனையாக பார்க்காமல் முஸ்லீம்களும் சரி, கிறிஸ்துவர்களும் சரி, இந்துக்களும் சரி, இன்னொரு சமுதாயத்தினுடைய வழிபாட்டு தலத்தின் பக்கம் போறதுனால் எவனாவது 2 விஷயம் இருந்து ஒரு பிரச்சனையை உண்டாக்கிடுவான் என்ற அச்சம் இருக்குமையானால் ஒருவரை மதித்து தவிர்த்து கொண்டால் அது இது சின்ன அளவு பூசலோட முடிஞ்சிடும். இல்லைன்னு சொன்னா பெரிய மோதல்ல வர்றதுன்னு பார்த்துட்டு எல்லாரும் ஒரே மாதிரியா இல்ல. அந்த ஒரு அடிப்படையில் அதை தவிர்க்க விரும்பினார்களே ஆனால் அதை நீங்க குறை சொல்ல முடியாது. எனக்கு தான் உரிமை, உனக்கு தான் உரிமை இல்லைங்கிற கண்ணோட்டத்தில் சொன்னார்களே ஆனால் அதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. இப்படி இன்னொரு பக்கம் இருக்கு, நீங்க கவனத்தில் வைக்கணும். ஒரு விளாண்டு போகும் பொழுதெல்லாம் இவன் ஒரு வார்த்தையை கொஞ்சம் கூட விட்டா போதும். இந்த ஊர்வலத்தில் போகக்கூடியவன் அந்த சமுதாயத்தை புண்படுத்துற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னா போதும், அவன் சொன்னாலும் போதும். 2 பேர் விசமிகள் செஞ்சதுக்காக வேண்டி ஐயா தமிழ் செல்வம் மாதிரி என்னைய மாதிரி ஆளுக்கு அடி வாங்கி சாவணும். நம்ம 2 பேர் வெட்டிக்கிட்டு சாவுற நிலைமைக்கு ஆளாகிட்டு போயிருவாங்க. அதுக்காக வேண்டி இந்த மாதிரியான விஷயங்கள்ல உரிமை பிரச்சனையா பார்க்காம இந்த சகோதரத்துவம் நீடிப்பதற்காக வேண்டி ஒருவருடைய வழிபாட்டு தலத்தின் பக்கம் இன்னொருவருடைய வழிபாட்டு முறைகளை கொண்டு போகக்கூடாதுன்னு ஒரு சமாதானமான ஒரு ஒப்பந்தத்தை, எழுதப்படாத ஒப்பந்தத்தை எல்லாரும் கடைபிடிச்சிட்டோம் சொன்னா அது உரிமை பிரச்சனையா வராது. அதுதான் சொல்ல முடியும். 2ஆம் நம்பர் क्वेश्चन, 2ஆம் நம்பர் நம்பர் 2 உங்கள்ட்ட இருக்க क्वेश्चन.
இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்கு உண்மையிலேயே நான் வாழ்த்துதலையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் உண்டாக்குகின்ற இஸ்லாம் மதம் உண்மையிலேயே உலகத்திலேயே மிகச் சிறந்ததாக இருக்கிறது என்பதை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். கேள்வி: ஒரு மதத்திலிருந்து இஸ்லாம் மதத்திற்கு மதமாற்றம் செய்து கொள்கிறார்கள். அந்த மதமாற்றம் செய்து கொள்வது ஒரு மதத்திலே கொடுமைகள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் நிறைய இருக்கின்றன என்பது காரணத்திற்காக தான் அந்த இஸ்லாம் மதத்திற்கு நான் தழுவுகிறோம் என்கின்ற ஒரு காரணத்தை சொல்கிறார்கள். வேறு சில என்ன சொல்கிறார்கள்? இஸ்லாம் மதத்தில் உள்ளவர்கள் பொருளாதாரத்தை உயர்த்தி தருகிறார்கள், வேலைவாய்ப்பு தருவதற்கு அவர்கள் உயர்த்தி தருகிறார்கள் என்ற ஒரு காரணத்தை சொல்கிறார்கள். இந்த பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காகத்தான் மதமாற்றம் செய்கிறார்கள், அது இஸ்லாம் மதம் அதை செய்கிறது என்கின்ற குற்றச்சாட்டை சொல்கிறார்கள். ஆனால் அந்த இஸ்லாம் மதத்தை சேருவதற்கு காரணம் பிற மதத்தில் இருக்கின்ற கொடுமைகளால் தான் நாங்கள் சேர்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அது எது சரியானது, எந்த கருத்து ஏற்படுது என்பதை தயவு கூர்ந்து பதில் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பெயர் வேதையன், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர், புதுக்கோட்டையில் இருக்கிறேன். ஐயா அழகான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தை வேறு மதத்தை சார்ந்தவர்கள் தழுவுகிறார்கள். தழுவுவதற்கு காரணம் பொருளாதார வசதிகளா அல்லது அந்த இருந்த மதத்தில் உள்ள கொடுமைகள் பிடிக்காம வர்றாங்களா அல்லது இந்த மதம் பிடித்து போய் வர்றாங்களா, என்ன காரணங்கிறாங்க. பொருளாதார வசதிக்காக வர்றதுன்னு சொன்னா முஸ்லீம்கள்ட்ட ஆட்சி இருக்கணும், அதிகாரம் இருக்கணும், அவங்க வேலை வாய்ப்பு போட்டு கொடுக்கிற இடத்துல உட்கார்ந்து இருக்கணும். அப்ப இஸ்லாத்துக்கு வர்றாங்கன்னு சொன்னா அது ஏதோ வேலை வாய்ப்புக்கு வர்றாங்கன்னு சொல்லலாம். கவர்மெண்ட் இல்ல, வர்ற ஆட்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாது, எங்களுக்கே வேலை கிடைக்காம அரபு நாட்டுக்கு ஓடி போயிடுறோம். முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ளவங்களை 4ஆம் கிளாஸ் படிச்ச உடனே பாஸ்போர்ட் எடுத்துட்டியான்னு கேட்கிறோம். ஏன்னு கேட்டா இங்க வேலை கிடைக்காது, வேலை வாய்ப்பு இல்ல, பாஸ்போர்ட் எடுத்து விசா வாங்கிட்டு ஓடுறாங்கிறோம். அப்ப கல்யாணம் பண்ணி 6 மாசத்துல ஓடி போயிடறான். அப்ப இங்க உள்ள மக்களுக்கே வேலை கிடைக்காம நாங்க வெளியே ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த சமுதாயம் என்ன வேலை வாய்ப்பு கொடுக்கும்? ஒரு இஸ்லாத்துக்கு வரக்கூடியவருக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கிற இடத்துல இல்ல. கவர்மெண்ட் வச்சிருக்குதா? கவர்மெண்ட்டும் இல்ல. மிரட்டி பணிய வைக்கிற அளவுக்கு ஆட்சி அதிகாரம் அது மாதிரி போலீஸ் ராணுவம் ஏதாவது இருக்குதா? அதுவும் இல்ல. உள்ளதிலே சின்ன சமுதாயமா இருக்கிறாங்க. பொருளாதாரத்திலேயாவது குறிப்பிட்டு சொல்ற அளவுல வசந்த நிலையில் இருக்கிறாங்களான்னு கேட்டா 2-3 ஊர் மக்களை வேண்டா சொல்லுவீங்க. ஒரு கீழக்கரையை சொல்லலாம், ஒரு காயல் பட்டறது சொல்லலாம். இப்படி 2-3 ஊர்ல உள்ளவங்களை சொல்ல முடியுமே தவிர டோட்டலா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவுடைய புள்ளி விவர பிரகாரம் வறுமை கோட்டிற்கு கீழே வாழக்கூடிய மக்களில் 50% பேர் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. 100 முஸ்லிம் இருக்கிறான்னு சொன்னா அதுல 50 முஸ்லிம் வறுமை கோட்டு கீழே இருக்கிறான். வேற சமுதாயங்கள் எல்லாம் 20% தான் இருக்குது. வேற சமுதாயங்கள்லாம் 100 பேர் இருந்தாங்கன்னு கேட்டா வறுமை கோட்டு கீழே இருக்கிற சமுதாயம் 20% தான். முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் 50% வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க. வறுமை கோடு உங்களுக்கு விளங்குதுல? வறுமை கோடுன்னு சொன்னா வறுமை கோடு ஒரு கோடா இருக்குது. வறுமை கோடுன்னு சொன்னா ஒருவனுடைய உணவு, உடை, அவன் குடியிருக்கிற இடம், மருத்துவ உதவி, படிப்பு எல்லாத்துக்குமா சேர்ந்து ஒரு நாளைக்கு வெறும் 5 ரூபாய் எவனுக்கு வருமானம் இல்லையோ அவன் தான் வறுமை கோட்டு கீழே இருக்கான். அதாவது மாசத்துக்கு 150 ரூபாய் தலைக்கு இல்லைன்னு சொன்னா அவன் வறுமை கோட்டு கீழே உள்ளவன் என்று பொருள். அவன் மாசம் ஒன்றுக்கு தலைக்கு 150 ரூபாய் கூட இல்லாத நிலையில முஸ்லிம்கள்ல 50% பேர் இருப்பதாக இந்திய அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரம் சொல்லுது. வறுமை கோட்டு கீழே இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் என்ன பணத்தை வாரி இறைச்சிட போகுது? ஒண்ணுமே இறைக்காது. அப்ப இது ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டாக தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்குது. அப்படிலாம் பணம் காசு கொடுக்கிற அளவுக்கு வேற வெளிநாடுகள்ல சவுதி அரேபியா, குவைத், துபாய், பஹ்ரைன் நிறைய காசு வச்சிருக்காங்க. அவங்களாச்சும் கொடுக்குறாங்களா? அவங்களும் கொடுக்கறது கிடையாது. அவங்களெல்லாம் பள்ளிவாச கட்டுறதா கொடுப்பாங்களே தவிர இந்த மாதிரியான காரியங்களுக்கெல்லாம் கொடுக்கறதே கிடையாது. அதனால எந்த வகையிலையும் அந்த குற்றச்சாட்டு ஒரு தவறா தான் தெரியுது, ஆதாரமானது இல்ல. பணத்தை காட்டி அப்படி செய்வார்களே ஆனால் கண்டிக்கக்கூடிய ஆளா நம்ம இருப்போம். ஒரு கொள்கை ஏத்துக்கிறாம ஒருத்தன் பிடிக்காம பணத்துக்காக வேண்டி வந்தான்னா அது கொள்கை ஏத்துக்கிறது ஆவாது. அது எந்த கொள்கைக்கும் அப்படி போகக்கூடாது.